ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டது வந்து 6 வயசில் சார். எங்கள் அப்பா எனக்கு மேக்கப் போட்டு விட்டு இந்த ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நிப்பாட்டினாரு. அதே சீன் தான் ஸ்டாரில் இருக்கா? அந்த சீன் தான் ஸ்டாரில் இருக்கா ஆக்சுவலாக. அங்கே ஆரம்பிச்ச ஜேர்னி அது. பியார் பிரேமா கல்யாணம். நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறா, கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போகிறான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வெட்டிங் ப்ளூஸில் ஓடுறது நிறைய பார்த்துருப்போம். கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டு ஓடி போகிறாங்க. ஸோ அப்போ அந்த ஹூக் பாயிண்ட் வந்து ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்துச்சு. ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பண்ண படம். எஸ்பெஷலி ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு பிடிக்கதோ இல்லை எனக்கு கவலை இல்லை, எனக்கு இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷனோட பண்ண படம். எல்லாரும் முன்னாடி அசிங்கமாக இடிச்சுப்போம். பட் பியார் பிரேமா கல்யாணம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிக்காட்டி கூட பரவாயில்ல, இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும்னு பண்ண கான்ஷியஸாக எடுத்த டிசிஷனில் பண்ண படம் தான் அது. ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கலாக ஆல்மோஸ்ட் ஒரு படம் பண்ணிட்டு அது வந்து நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் இன்னும் அவ்வளோ சரியாக போகல. எனக்கு எந்த அளவுக்கு லவ் இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஹேட்டும் இருந்துச்சு. அது பிளைண்டாக ஹேட்டாக இருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யார் நம்மளுக்கு திட்டினாலும் நம்மளுக்கு வலிக்க தானே செய்யும். ஸோ அதை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். பட் இந்த ப்ராசஸில் இல்லைன்னா இருக்கிற நான் வந்து என்ன எழுந்துட்டேனுங்கிற ஃபீலிங் ஏதாவது வந்து தான் இந்த படத்தை எடுக்கணும். நாட் ரியலி. இப்போ எவால்வ் ஆகும்போது அப்படிலாம் அவசியமே இல்லை. இன்னொன்று வந்து எஸ்.ஏ. சூர்யா சார்ட்ட கேட்டேன். ஒரு வார்த்தை சொன்னார், இந்த உலகம் என்ன ஒருத்தனுக்கு தானே, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த வார்த்தை பயங்கர மோட்டிவேஷனாக இருந்துச்சு. எனக்கு ஆக்டிங் வருமா இல்லையான்றதுலாம் செகண்ட் பீஸ் சார், இதுக்கப்புறம் லேர்ன் பண்ணி கற்றுக்கிறது தான். பட் அப்பாவோட எம்எல்எஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு லைன் இதில் சொல்கிறாரு, தட் எவ்ரி சன் திங்ஸ் தட் இஸ் ஃபாதர் இஸ் அன் எனிமி அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது உங்கள் லைஃப்பில் நடக்கவே இல்லை. தட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஃபார் யூ யுவர் ஃபாதர் இஸ் எ ஹீரோ. அது ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருக்குது. You had a story that you were going to pitch to a big name hero. அது என்னாச்சு? ட்ரீம் ப்ராஜெக்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அது. மாதிரி லகானியும் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்டை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். வாவ். ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஒரு ஸ்டார் தேவை. அந்த தனுஷ் சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. ஸோ ஐம் வெயிட்டிங். Let's go holidays. Travel beyond boundaries. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. PIARC ranked number 17 in India by IIRF. வணக்கம் மிலன். வணக்கம் சார். நம்ம இது மட்டும் நிறைய வாட்டி சந்திச்சிருக்கோம். ஆனால் இது மட்டும் பண்ணாத விஷயத்த ஒன்று பண்ணியிருக்கீங்க. என்னன்னா மேக்கப்லாம் போட்டு நடிச்சிருக்கீங்க சொல்ல வந்தேன். அதான் அது பண்ணியிருக்கீங்க. நான் லீட் அப் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் மட்டும் தான் ஸ்க்ரீன் போயிடலாமா, நம்மளாம் எழுதக்கூடாதா? ஸோ பட் மேக்கப் போட்டு வரீங்க. அண்ட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் as an actor. ஸோ ஹவு டு தட் டிசிஷன் ஹேப்பன்? எஸ் சார். நான் தான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு மேக்கப் போட்டது வந்து 6 வயசில் சார். எங்கள் அப்பா எனக்கு மேக்கப் போட்டு விட்டு இந்த ஸ்கூல் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நிப்பாட்டினாரு. கரெக்டாக 6 வயசு எக்ஸாக்டாக. அதே சீன் தான் ஸ்டாரில் இருக்கா? அந்த சீன் தான் ஸ்டாரில் இருக்கா ஆக்சுவலாக. அது ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் சீன் வந்து என்னோட பர்சனல் லைஃப் தான். ஸோ அங்கே ஆரம்பித்த ஜேர்னி அது. ஸோ அப்பாவோட ட்ரீமில் ஆரம்பித்த ஜேர்னி அது. ஸோ இங்கே வந்திருக்கேன். ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. நோ பட் ஒரு எப்போவுமே யூ வாண்டட் டு பிகம் an actor-ஆ? சின்ன வயசில் ஷுவராக இருந்துச்சு சார். அந்த 6 வயசுல இருந்து அந்த 10 வயசு அந்த ஒரு டீனேஜ் வரைக்குமே ஷுவராக இருந்துச்சு. ஆக்டர் தான் பேஷனேட்டாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து அந்த 12th படிக்கும்போது நடிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணும்போது நம்மளே ஷூட் பண்ணாமல் நடிக்க முடியும் அப்படின்றதுக்காக ஷார்ட் ஃபிலிம் பண்ண ஆரம்பித்தோம். நானும் என் ஃப்ரெண்டு இந்த படத்தோட ஷேடோ டேரக்டர்னு வருவார், ஹரிஷ். அவர் தான் நாங்கள் 2 பேரும் ஆரம்பித்த ஜேர்னி தான் அது. அப்போது வந்து நாங்களே நடிக்கிறதுக்காக நாங்களே ஷூட் பண்ணி டைரக்ட் பண்ணது. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைரக்ஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகி பேஷன் வந்து அங்கே போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து நானே டைரக்ட் பண்ணி நானே நடிச்சிருக்கேன். அப்படியே பண்ணி ஒரு 3 ஷார்ட் ஃபிலிம் நானே நடித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி நான் நடிக்கக்கூடாது, நான் நடித்தா தப்பாக இருக்குது, அந்த கேரக்டருக்கு யார் ஜஸ்டிஃபைங்காக இருக்குமோ அவங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அதுக்கான கேரக்டருக்கான அந்த கதைக்கான ஜஸ்டிஃபைங் கேரக்டர்ஸை வச்சு டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்படியே பண்ணி டைரக்ஷனில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது திரும்ப பழைய ட்ரீம் இருக்குல்ல, அப்பாவோட ட்ரீம் என்னோட ட்ரீம் சேர்ந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குல்ல, அதுக்கான கரெக்டான டைம் அப்படின்னு அது ஃபீல் ஆச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. ஸோ தட் இஸ் யுவர் அட்டெம்ப்ட். எஸ். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் யோர் 3rd ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம், கரெக்டா? ஸோ இந்த படம் வந்து பியார் பிரேமா கல்யாணம். ஆக்சுவலி இது வந்து பியார் பிரேமா காதலோட சீக்வல் இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் டேக்கிங் ஆஃப் ஃப்ரம் தேர். பட் வாட் இஸ் த ஐடியா? நீங்கள் லைக் இந்த படத்தில் நான் நடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த படத்தை எழுதினீங்களா, இல்லை இந்த படத்தை எழுதின அப்புறம் இதில் நாம நடித்தா நல்லா இருக்குமேனு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு? அதான் சார், நாட் ரியலி சார். இப்போ வந்து இந்த படம் இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு ஒரு ரைட்டர் இருக்காங்க, நிவேதிதா பவன்கர்னு. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு டின்னர் கான்வர்சேஷனில் ரொம்ப கேஷுவலாக வந்த ஐடியா தான் இந்த படத்தோட கோர் பாயிண்ட்.
ஈவன் பியார் பிரேமா காதலும் அப்படி தான் எனக்கு டெவலப் ஆச்சு. ஸோ அதுக்காக ஃபோர்ஸ் பண்ணி ஒன்று பண்ணணும்னு சொல்லி இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. ஸோ கேஷுவலாக இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது இந்த ஐடியா, நீங்களே ஷீ இஸ் ஆல்சோ ரைட்டர். ஸோ அதனால் வந்து நீங்களே எழுதுங்களேன்னு சொன்னேன் நான். அப்போ அந்த மொமெண்ட் வரைக்கும் நான் நடிக்க போகிறேன்ற ஐடியா எனக்கு கிடையாது. அவங்க எழுதுனாங்க, அப்புறம் நானுமே சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஸ்கிரிப்டை முடிக்கிற ஸ்டேஜில் வந்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இந்த ஐடியா வந்து ரொம்ப பேன் இண்டியாவாக ஃபீல் ஆச்சு. பேன் இண்டியா ஆசுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டில் எங்கேயுமே படம் பெருசாக வந்ததில்லை. ஸோ இந்த கான்செப்டை வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணிப்பாங்க, அதனால தான் நான் பேன் இண்டியான்னு சொன்னேன். இந்தியா ஃபுல்லாகவே எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு கான்செப்ட்டு. ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் நமக்கு கிடைக்குது, இது நம்மளே நடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து தான் நான் பண்ணேன் சார். ஸோ இந்த கான்செப்ட் ட்ரெய்லரில் இருக்குது, பட் வை டோன்ட் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட்? அதுதான் ஆக்சுவலாக அந்த நானும் அந்த நிவேதிதா அவங்க ரைட்டரும் வந்து அந்த கான்வர்சேஷனில் எப்படி வந்துச்சுன்னா, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறா, கல்யாணம் பண்ணிவிட்டு ஓடி போகிறான். யூஸ்வலாக கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வெட்டிங் ப்ளூஸ், இந்த ரன்அவே பிரைட்லாம் பார்த்துருப்போம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வெட்டிங் ப்ளூஸில் ஓடுறது நிறைய பார்த்துருப்போம். கல்யாணம் பண்ணி தாலி கட்டிட்டு ஓடி போகிறாங்க. ஸோ அப்போ அந்த ஹூக் பாயிண்ட் வந்து ரொம்ப கியூரியாசிட்டியாக இருந்துச்சு, ஏன் ஓடி போகிறா அப்படின்றது ஒரு எக்ஸைட்டிங் ஃபேக்டராக இருந்துச்சு. அவங்க சின்ஸ் நிவேதிதா வந்து ஒரு விமன்றனால அவங்களுக்கு வந்து அந்த விஷயம் சூப்பராக சொன்னாங்க. ஆக்சுவலாக ஏன் நாங்கள் தான் எப்போயுமே நாங்கள் தான் வரணுமா அவங்க வீட்டுக்கெலாம், ஏன் நீங்கள் வர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டது, நல்லா இருக்கே வந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு வந்தது தான் சார் அந்த ஐடியா. ஸோ அந்த ஐடியா வந்துட்டு யூ டெவலப்ட் இட். அண்ட் இந்த ட்ரெய்லரை பார்த்தா இட் லுக்ஸ் லைக் ராம் காம்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் மாம் காம்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ இதில் இட்ஸ் லுக்ஸ் லைக் அ காமெடி. எஸ் எஸ் யூ ட்ரீட்டட் இட் லைக் தட்? எஸ் சார், எஸ் சார். லைக் என்னோட ஃபர்ஸ்ட் 2 படத்துக்கு அப்புறம் இந்த 3வது படம் வந்து நான் கான்ஷியஸாகவே வந்து இது வந்து நான் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்டில் பண்ண படம் பர்சனலாக எனக்கு கேட்டிங்கன்னா. மற்ற படங்கள் என்னோட ப்ரீவியஸ் 2 படங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அஸ் இன் எஸ்பெஷலி ஸ்டார் பார்த்தீங்கன்னா வந்துங்களேன், ஸ்டாரில் ஒரு பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸுக்கு பிடிக்கதோ இல்லை எனக்கு கவலை இல்லை, எனக்கு இதை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்விக்ஷனோட பண்ண படம். பட் பியார் பிரேமா கல்யாணம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு பிடிக்காட்டி கூட பரவாயில்ல, இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும்னு பண்ண கான்ஷியஸாக எடுத்த டிசிஷனில் பண்ண படம் தான் அது. ஃபேண்டாஸ்டிக். தட்ஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணோம்ல, இந்த சென்ஸ் தட் இப்போது நம்மளுக்கு பிடிச்ச 2 படம் பண்ணிட்டோம், பிடிக்காதுன்னு இல்லை, பட் நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்கு வெளியே ஒரு படம் பண்ணால் என்ன. எக்ஸாக்ட்லி, அதுதான் சார் கரெக்டானோட என்னோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு பண்ணணும்னு நினச்சி பண்ணது தான் அது. அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் பண்ண 3 படங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். ஓகே ஓகே, ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்கிற படம்னா இந்த படமாக தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இப்போ ஸ்டார் பண்ணீங்க, ஓகே, பியார் பிரேமா காதல் பண்ணீங்க, அந்த படம் பண்ண இட் வாஸ் அ ஹிட். ஓகே, பட் அது வந்து இட் வாஸ் அ வெரி சீரியஸ் லவ் ஸ்டோரி. ஆஸ் அன் என்டர்டெய்னிங் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும், பாட்டு இருந்தது, இது இருந்தது, லைக் லவ் சீன்ஸ்லாம் இருந்தது, பட் தேர் வாஸ் அ லாட் ஆஃப் ஆங்ஸ்ட், ஒரு கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்லாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ தென் யூ வெண்ட் ஆன் டு ஸ்டார், which is also a serious film. Again, entertainment இல்லைன்னு சொல்ல, but the primary driving thing is drama. The flavor is drama. அந்த லைக் நீங்கள் ஐ திங்க் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, it is more about the journey than the destination. கரெக்டாக? லைக் தட் வாஸ் அதான் உங்கள் டேக்லைன் அந்த படத்துக்கு. ஸோ ஒரு சினிமா ஆசை இருக்கிற ஒரு இது. ஸோ அந்த when Star did not do well in theaters, what was your feeling? I mean, like, what was your head like? Like, as in, நம்ம ரொம்ப ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கலாக ஆல்மோஸ்ட் ஒரு படம் பண்ணிவிட்டு அது வந்து நல்ல ரிவ்யூஸ்லாம் வந்திருக்கு, ஆனால் தியேட்டரில் நம்மளுக்கு அவ்வளோ சரியாக போகல. வாட் வாஸ் யுவர் ஹெட் ஸ்பேஸ் லைக்? இப்போ ஸ்டார் வந்து தேட்டருக்கெல்லாம் எந்த அளவுக்கு போச்சுன்றது எனக்கு தெரியும் சார். அஸ் இன் ப்ரொடியூசருக்கு ஹாப்பியாக போயிடுச்சு. ஸோ பட் அது அட் த சேம் டைம் ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்துச்சு, 100% இருந்துச்சு. எனக்கு எந்த அளவுக்கு லவ் இருந்துச்சோ அந்த அளவுக்கு ஹேட்டும் இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னென்னா வந்து அந்த லவ்வை நான் நிறையா எடுத்துக்கிட்டேன். அந்த ஹேட்ன்றதை விட வந்து அதில் இருக்க கிரிட்டிசிசமை நான் அனலைஸ் பண்ணேன். ஆக்சுவலாக எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஸ்டாரோட கிரிட்டிசிசமை நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அஃப்கோர்ஸ் சார், ஒரு சின்ன கிரிட்டிசிசம் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னா அதை எடுத்துக்கலாம். அது பிளைண்டாக ஹேட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பீட் எனிபடி சார், அதை நம்ம கடந்து போகவே முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து யார் நம்மளுக்கு திட்டினாலும் நம்மளுக்கு வலிக்க தானே செய்யும். ஸோ அதை வந்து நம்ம கோ த்ரூ பண்ணி தான் ஆகணும். ஸோ ஐ வென்ட் த்ரூ இட். அதே நேரத்தில் அதில் இருக்க லேர்னிங்கை எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் வாஸ் த கிரிட்டிசிசம் தட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டிவ்?
ஸ்டாரில் வந்ததில் அண்ட் அந்த லேர்னிங் நீங்கள் இதில் போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்களா? Yes, yes. வாட் வாஸ் தட்? ஸ்டாரில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெய்லர் வந்து பெரிய ஹிட், பெரிய ரீச்சு. ட்ரெய்லரை வந்து இது நான் மட்டும் இல்லை, ஈவன் எடிட்டரு எல்லாருமே இப்போ காமனாக ஃபீல் பண்ணதுன்னா நம்ம ட்ரெய்லரில் வந்து கொஞ்சம் வேறு மிஸ்லீட்ன்றதை விட வேறு ஒன்று எதிர்பார்க்க வச்சுட்டோம். அது படத்தில் நம்மகிட்ட இல்லைன்னு தெரிஞ்சு நம்ம அது வேறு ஒன்று பண்ணிட்டோன்றது நாங்கள் ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிட்டோம். எஸ்பெஷலி இந்த செகண்ட் ஹாஃப் தான் எனக்கு வந்து காமனாக வந்து கிரிட்டிசிசம் செகண்ட் ஹாஃபில் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே வந்து ஒரு கலைன்ற அந்த ஹீரோவோட ப்ரொட்டகனிஸ்டோட கதையாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கல்ல. ஸோ அதை தான் நான் அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓகே, ஸோ இதில் வந்து ஸோ அதுக்காக செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மெனக்கட்டிங்க, அதுதான் சொல்ல வரீங்களா? இல்லை, அப்படி மெனக்கெடல. இப்போ வந்து இப்போ நம்ம நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு கேள்வி கேட்டிங்களா, இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்க. இதை நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணியிருக்கேன்ல. ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன தேவைன்றத என்ன பண்ணியிருக்கன்றதை நம்ம முன்னாடி கன்வே பண்ணிடுறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ ஸ்டாரில் அதை கன்வே பண்ணல. நாங்கள் ஸ்டாரில் வந்து ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது வேற ஒரு விஷயத்தை நாங்கள் கன்வே பண்ணிட்டோம். அவங்களோட எதிர்பார்ப்போ அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேட்ச் ஆகலை. ஸோ இஃப் ஐம் ரீடிங் யூ ரைட், வாட் யூர் சேயிங் இஸ் என் சப்ஜெக்ட் கொஞ்சம் ஹெவியாக இருந்தாலும் அந்த ட்ரீட்மெண்ட் வந்து பயங்கர லைட்டாக என்டர்டெய்னிங்காக நான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக? விச் ஒன் சார்? பியார் பிரேமா கல்யாணம். பியார் பிரேமா கல்யாணம் கம்ப்ளீட்லி என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். எங்கேயுமே வந்து ரொம்ப சீரியஸாகவோ ஒரு இல்லை, இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் இதுவாக இருந்தாலும் தட் இஸ் ஏன் வந்து இங்கே இருக்கக்கூடாது, அது ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் சோஷியல் டிஸ்கஷன். எஸ் எஸ் எஸ். பட் அதை நீங்கள் வந்து ரொம்ப லைட்டாக என்டர்டெய்னிங்காக கொடுத்துருக்கீங்க. எக்ஸாக்ட்லி சார். ஸோ அது கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண போகிற நல்ல விஷயம். பட் இந்த ப்ராசஸில் நான் இல்லைன்னா இருக்கிற நான் வந்து என்ன எழுந்துட்டேனுங்கிற ஃபீலிங் ஏதாவது வந்து தான் இந்த படத்தை எடுக்கும்? நாட் ரியலி சார். ஓகே, இந்த படத்துக்குலாம் முன்னாடி எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், விச் இஸ் இல்லைன்னா இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் படம் பண்ணணும். இப்போ எவால்வ் ஆகும்போது அப்படிலாம் அவசியமே இல்லை. யூ ஷுட் பி ஃப்ளெக்சிபிள். நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வெர்சட்டலாக ட்ரை பண்ணணும், நம்ம கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து ட்ரை பண்ணணும். எதுவுமே தப்பு கிடையாது, எதுவுமே கரெக்டாக கிடையாது. ஸோ நம்ம எல்லாத்தையும் பண்ணி பார்க்கணும். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. இதில் நான் பண்ணியிருக்க விஷயங்கள் ஐ எம் வெரி ஹாப்பி. இது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னவே பார்த்தீங்கன்னா வந்து சில பேர் இப்போ வந்து ஸ்டார் மாதிரி படங்கள் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து இது அந்தளவுக்கு சீரியஸாக இந்த படம் இல்லையான்னு கூட ஃபீல் பண்ணலாம். ஸோ பட் ஆனால் இந்த படம் பிடிச்ச இந்த படம் வந்து இதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இந்த படம் வந்து இப்போ you've done it with the entertainment value. Like ஏதாவது ஒரு can you take me through ஒரு decision where இந்த scene வந்து it could have gone into a serious zone, but நான் வந்து அதை கரெக்டாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு காமிக் ஜோனுக்குள்ளே இப்படி தான் நுழைச்சேன். அந்த மாதிரி ஒரு can you tell me a decision which is not too spoilery but அந்த மாதிரி? எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேவரட் சீன் என்கிட்ட சொன்னீங்க இன்டர்வியூக்கு முன்னாடி. அதை ரிவீல் பண்ணாமல் உங்களுக்கு மட்டும் புரிஞ்சா போதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சீன் சார். ஓகே, அம்மா வராங்க, இவனை பார்க்குறாங்க. அது வந்து ஒரு ட்ராமா தான் அந்த இடத்துல. அந்த அம்மா கோ த்ரூ பண்ணுற விஷயங்களை. ஓகே, ஜஸ்ட் டு கிளாரிஃபை, ஐ ஹவ் சீன் த ஃபிலிம், அதனால லைக் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சே மச். அதான். ஸோ அம்மா வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. ஆப்வியஸாக அந்த சீன் வந்து தட் இஸ் உங்கள் அம்மா வந்து உங்களை பார்க்குறாங்க. அந்த சீன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் எமோஷன் இருக்குது அந்த அம்மா சைடில் இருக்குது. பட் நம்ம அதை ஒரு ஃபன்னாக ட்ரீட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். அண்ட் ஆல்சோ சார், அந்த ஜானர் எப்பயுமே நான் வந்து எழுதும் போது அந்த ஜானர் ஆஃப் த மூவியை செட் பண்ணிட்டேன்னா அதுக்குள்ளே நான் ப்ளே பண்ணிப்பேன். ஸ்டார் வந்து இட்ஸ் அன் இன்டென்ஸ் எமோஷ்னல் ட்ராமா. ஸோ அந்த ஜானரை விட்டு நான் வெளியிலே போகல எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் ராம்காம் மாம்காம். ஸோ அந்த ஜானருக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டோம் சார். ஸோ ஏதாவது இப்போ நம்ம வந்து நேச்சுரலாக இந்த பக்கம் போகிறோம்னா, தட் இஸ் பியார் பிரேமா காதலாக இருக்கட்டும், ஸ்டாராக இருக்கட்டும், நம்ம நேச்சுரல் டெண்டன்சி வந்து கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருக்குது, கொஞ்சம் ஆங்ஸ்ட் இருக்குது அதில் அப்படின்னா, டிட் யூ ஹாவ் டு சேஞ்ச் சம்திங், லைக் ஒரு ஸ்விட்ச் மாதிரி டிட் யூ ஹாவ் டு சேஞ்ச் சம்திங் இன் யர் ஹெட் டு கெட் இன் டு திஸ் டிரெக்ஷன், ஒரு மோட் லைக் அஸ் இன் நம்ம லைக் ஏதாவது ஒரு டிட் யூ ட்ரை ரைட்டிங் சம் காமிக் சீன்ஸ் ஆர் டிட் யூ ட்ரை வாட்சிங் சம் காமிக் மூவிஸ், அந்த மாதிரி ஹவு டிட் யூ கெட் டு திஸ்? இல்லை உங்களுக்குள்ளேயே இந்த காமெடியும் இருந்ததா? எனக்குள்ளே தான் சார் இருந்து வந்தேன். ஓகே, எனக்கு ராம்காம்ஸ் ரொம்ப பிடிக்கும், சிக் ஃப்ளிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்போ பியார் பிரேமா காதலுக்கு பார்த்தீங்கன்னா மை சாசிகல்லாம் ஒரு நல்ல ரெஃபரன்ஸு. அந்த மாதிரி மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைட். எனக்கு ஆக்சுவலாக நான் ஆஸ் அன் ஆடியன்ஸாக எனக்கு இன்டென்ஸான மூவிஸை சீரியஸான மூவிஸ் எனக்கு பார்க்க மாட்டேன் நான் பண்ணுறது தான். ஸோ அதனால் எனக்குள்ளே இருந்தது தான். ஸோ இதுக்காக நான் ஸ்விட்ச் பண்ணி அப்படிலாம் எதுவுமே பிளான் பண்ணலை. ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக பண்ணது. பியார் பிரேமா காதல் வந்து 10 days ஸ்கிரிப்ட் பண்ணோம். இதுவும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஒரு 1 month ஸ்கிரிப்ட் பண்ணோம்.
எஸ்பெஷலி இந்த படம் வந்து ரொம்ப வந்து இப்படி தான் பண்ணும் அப்படி தான் பண்ணணும்னு கால்குலேட்டிவாக பண்ணல. ஸோ இங்கே தோன்றதை அப்படியே ஒரு ஃப்ளோவில் பண்ணதா சார். ஆஸ் அன் ஆக்டர் நீங்கள் முன்னாடியே நடிச்சிருக்கீங்க ஷார்ட் ஃபிலிமில், பட் ஆஸ் அன் ஆக்டர் பட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ லைக் ஹவ் வாஸ் இட்? பட் அதுக்கு முன்னாடி ஹேஸ் யுவர் ஃபாதர் சீன் த ஃபிலிம்? நாட் யெட். இன்னும் பார்க்கல. எங்கள் அப்பாவுக்கு எப்பயுமே நான் கதை சொல்ல மாட்டேன். அந்த தேட்டரில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ப்ரீமியர் ஷோ போட்டு அப்பாவுக்கு கார்ட்டூன் வெயிட் பண்ணி. ஓகே. பட் அவர் ஸ்டில்ஸ்லாம் எடுக்கும்போது நீங்கள் செட்டில் போயிருக்கீங்களா? சின்ன வயசில் போயிருக்கோம் சார். சின்ன வயசில் போயிருக்கோம். அப்பா வந்து ராமராஜன் சாரோட பர்சனல் ஃபோட்டோகிராஃபர். ஸோ அவரோட ஷூட்டிங்க்கெலாம் நம்ம சின்ன வயசில் போயிருக்கோம். ஓகே. ஸோ அப்போவே ஒரு யூ ஹேட் தட் சினிமாலாம் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது அந்த மாதிரிலாம்? ஏன் சார், எனக்கு ஒரு சின்ன இப்போ கேட்டோட ஒரு மெமரி ஞாபகம் வருது. ஒரு படம் அப்பா கூட்டு போயிருந்தாங்க, ஃபோட்டோகிராஃபராக இருந்தாங்க நினைக்கிறேன். அப்போது ஒரு சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு டைரக்டர் வந்து எடுத்துகிட்டு இருந்தார். கேரக்டர்ஸ்க்கு பின்னாடி போர்டு இருக்குது, ஸ்கூல் போர்டு. அதில் வந்து ஒரு திருக்குறள் எழுதியிருந்தாங்க. அப்போ எனக்கு வயசு லெஸ் தென் 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துட்டு இருந்தேன். அவர் அப்புறமா டேரக்டர்கிட்ட போயிட்டு அந்த திருக்குறள் நீங்கள் எழுதியிருக்கீங்கல்ல, அதுக்கும் படத்தோட சீனுக்கும் கான்டெக்ட் மேட்சே ஆகலை, அதுக்கு பதில் இந்த திருக்குறள் யூஸ் பண்ணுங்கள், இனிமேல் அது கொஞ்சம் இம்பாக்டாக இருக்கும் அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்தேன். யூ செட் தட் டு தி டைரக்டர்? ஐயோ, அவர் என்ன சொன்னார்? அவர் வந்து சிரிச்சிட்டு எங்கள் அப்பாட்ட போயிட்டு பையன் ஸ்மார்ட்டாக இருக்கா அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். ஸோ யூ ஆக்டட் அஸ் இன் த ஷார்ட் ஃபிலிம்ஸ். அந்த படத்தில் நடிக்கும்போது மோர் லைக் இது ஒரு செல்ஃப் எக்ஸ்பிரஷன் மாதிரி இருந்தது இல்லை? லைக் அஸ் அன் நான் இந்த மீடியம்குள்ளே வரணும், நான் இதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் ஆக்சுவலி டூயிங் சம்திங் விச் இஸ் கொஞ்சம் லிட்டில் மோர் சீரியஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு 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 படமாக பண்ணுறீங்க. தட் இஸ் இட் நீங்கள் ஒர்க் ஆனால் தான் இந்த படம் ஒர்க் ஆகும் அந்த மாதிரி. லைக் அஸ் இன் த கப்புள் ஹேஸ் டு ஒர்க். யூ அண்ட் சான்வி மேக்னா ஹேவ் டு ஒர்க் டுகெதர் இஃப் த ஃபில்ம் ஹேஸ் டு ஒர்க். What, as an actor, how was it? As an actor, I was very, கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருந்தேன் சார். பிஃபோர் ஷூட் வரைக்குமே கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக இருந்தேன். கொஞ்சம் நம்ம கரெக்டான டிசிஷன் தான் எடுத்துருக்குமான்றது ஒரு பார்ட் ஆஃப் மீ வந்து கொஸ்டின் கேட்டுகிட்டே தான் இருந்துச்சு என்கிட்ட. அப்புறம் வந்து சில பேர்கிட்ட கைடன்ஸ் கேட்டேன். எஸ்பெஷலி 2 பேர் சார். ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று வந்து எஸ்.ஏ. சூர்யா சார்கிட்ட கேட்டேன் நான். ஓகே. எனக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப அவர் என்னை ஃப்ரெண்டுன்னு தான் கூடுவார். ஸோ அது மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவருக்கு கால் பண்ணி கேட்டேன், சார் இது மாதிரி டிசிஷன் எடுத்திருக்கேன், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஒரு வார்த்தை சொன்னார், இந்த உலகம் என்ன ஒருத்தனுக்கு தானா, தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த வார்த்தை பயங்கர மோட்டிவேஷனாக இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பாவும் என்ன சொன்னார், உனக்கு கொள்ளையாக இருக்கிற ஆக்டிங் போடா அப்படின்னாரு. அது சொல்லும் போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்டிங் வருமா இல்லையான்றதுலாம் செகண்ட் பீஸ் சார். இதுக்கப்புறம் லேர்ன் பண்ணி கற்றுக்கிறது தான். பட் அப்பாவோட எம்எல்ஏ வச்சிருக்க கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல, அது சொல்லும் போது வந்து எனக்கு ஓகே இது ஒரு வேலிடேஷனாக எடுத்துக்கிட்டேன். சின்ன வயசுலேருந்து அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அப்போ எனக்குள்ளே இருக்கும் போல் போய் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு வேலிடேஷன் எடுத்துக்கிட்டேன். இப்படி தான் சார் அது இருந்துச்சு. அப்புறம் ஷூட்டிங் ஃபஸ்ட் டே ஆஃப் ஷூட்டில் வந்து ஸ்டில்ஸ் ரவி சார் இருக்கார்ல, ஸ்டில்ஸ் ரவி சார் தான் எங்கள் அப்பாவோட குருநாதர். எவ்வளோ லெஜெண்டரி ஃபோட்டோகிராஃபர் அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஷாட் முடித்தோடனே அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு தம்ஸ்அப் காமிச்சார் என்கிட்ட, நல்லா பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்கன்ற. அது ஒரு வேலிடேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து எங்கேயுமே எனக்கு ஒரு டவுட்டோ செல்ஃப் டவுட் எங்கேயுமே இல்லை. அப்படியே ஒரு ஹாப்பியாக கான்ஃபிடென்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டேன். So, let me give you a compliment. You're actually very good in this movie. Hey, thank you. Really, because in the zone-ல ரொம்ப ஒரு மாதிரி கேஷுவல் ஜோனில் அப்பப்போ கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு, அப்பப்போ கொஞ்சம் காமிக் அந்த கார்ட்டூனி கைண்ட் ஆஃப் ஜோனில் போயிட்டு, பட் அப்படியே வந்து கொஞ்சம் லைக் ரொம்ப சீரியஸாக போகாமல் இந்த படத்தோட ஒரு ஃப்ளோலே ஒட்டி உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ரியலி something that worked for me. Thank you. So that was very like or easy performance. It's an easy film and it's an easy performance. So like easy watch சொல்றேன் அந்த மாதிரி. So but இந்த லைக் நீங்கள் சொன்னீங்களா அப்படியே வந்துச்சுன்னு, வாட் இஸ் இட் லைக் டு இது லைக் பிகாஸ் நீங்கள் வந்து டைரக்டும் பண்ணுறீங்க ஆக்டும் பண்ணுறீங்க, ஒவ்வொரு ஷார்ட்டுக்கு அப்புறம் இப்போ டைரக்ஷன்னா நீங்கள் யுவர் ஐஸ் ஆல்வேஸ் ஆன் த மானிட்டர் பிகாஸ் யூஆர் கைண்ட் ஆஃப் இதுதான் வந்து ஷார்ட்டு ஃப்ரேமு, இங்கே தான் இப்படி தான் நான் உள்ளே போகிறேன், நம்ம கேமராஸ் லைக் திஸ். பட் நீங்கள் வந்து when you're on the other side, இட்ஸ் லைக் டபுள் டியூட்டி. அது கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ண முடியுமா? எஸ் சார். இப்போ வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் இந்த படத்தோட ஷேடோ டைரக்டர் ஹரிஷ் வந்து அவரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து கூட இருக்கார். ஸோ ஹீ நோஸ் மை ஸ்ட்ரென்த் எல்லாமே தெரியும். ஸோ அவர் இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவரும் அண்ட் எஸ்பெஷலி த டிஓபி தினேஷ், இவங்க 2 பேரும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரைட். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இனிஷியல் டேஸில் மட்டும்தான் நான் கொஞ்சம் மானிட்டர் பண்ணுன்ற மாதிரி கூட இருந்துச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவங்க எனக்கு அவங்க மேலே ஒரு பயங்கரமான ட்ரஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் அவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க.
நான் வந்து என்ன ஆஸ் அ டேரக்டராக இருக்கும் எல்லாமே பிஃபோர் ஷூட்டு நாங்கள் பிளானிங்கில் தான் எனக்கு வேலை இருந்துச்சு. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன்லேயே எல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பயங்கர ஸ்ட்ராங்காக பண்ணிட்டோம். லைக் ஷார்ட் கூட டிசைட் பண்ணி எஸ் எல்லாரும் பண்ணுறது தானே. லொக்கேஷன் போய் எல்லா ஷார்ட்டுமே டிசைட் பண்ணியாச்சு. ஓகே எவ்ரிதிங் எல்லாமே பிஃபோர் ஷூட் பண்ணியாச்சு. ஷூட்டிங் அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு. போயிட்டு ஆக்ட் பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி அவங்க பார்த்துப்பாங்கன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. இந்த படம் வந்து கொஞ்சம் இன்டென்ஷனாகவே கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருந்தது. சார் அது ஆமாம். ஓகே இந்த செட்டாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், அந்த அது வந்து எஸ்பெஷலி டிஓபியோட சாய்ஸ் சார். அவர் தான் இந்த ஐடியா கொடுத்தாரு. நாங்களுமே எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு காஸ்டியூம்ஸ். அவருக்கு ரொம்ப கான்ஷியஸாக இந்தந்த கலர்ஸ் தான் ஒரு கலர் பேட் பண்ணிவிட்டு இந்தந்த கலர்ஸ் தான் இருக்கும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி அசன் காஸ்டியூம் டிசைனராக ஒரு ஃப்ரெண்டு. இப்போ நானும் ஹரிஷ் அப்படின்ற மாதிரி தினேஷ் அண்ட் கீர்த்தி காஸ்டியூம் டிசைனர், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க அந்த பார்ட்டை அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனர் ஸ்ரீனிவாசன், அப்புறம் வந்து ஆர்ட் டைரக்டர் கோபி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே சார் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். எல்லாருமே வந்து என்ன லான்ச் பண்ணுறோன்றதில் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க. உங்களை நாங்கள் லான்ச் பண்ணுறோம், எங்களோட பெஸ்ட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றத எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இத்தனைக்கும் வந்து அவங்க எல்லாருமே எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணது கிடையாது. ஸோ நம்ம ஒரு மீட்டிங்லேயே அவங்க வந்து என்னோட விஷனை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இதை நாங்கள் பெஸ்ட்டு பண்ணித்தரோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீ ஆக்டிங் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு. ஸோ அந்த மற்ற காஸ்டிங்லாம் எப்படி பண்ணீங்க? எஸ் சார், அது நாங்கள் வந்து ப்ரொடியூசர் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஆக்ட் பண்ண போகிறேன். அவர் ஃபீல்டில் இல்லை, பட் பின்னாடி சிரிச்சிட்டு இருக்காரா சார்? ஸோ என்ன பார்த்தீங்கன்னா சார், ஃபஸ்ட்டு படம் நான் ஆஸ் அ டைரக்டராக அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அவருக்கு என் மேலே பயங்கர ஒரு ஃபெய்த் இருக்குது. ஸ்டார் வந்து என்ன ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் இருந்தாலும் ஸ்டாரை பற்றி மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் தான் என்னோட ப்ரொடியூசர் தான். ஆக்சுவலி நான் கூட நீங்களா? எஸ். ஸோ அவருக்கு வந்து ஸ்டார் ரொம்ப ஃபேவரட்டான படம். ஸோ வந்து அவர் வந்து இந்த படம் நான் ஆக்ட் பண்ண போகிறேன்னு சொன்னதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஸ்டாருக்குமே நான் அவர்கிட்ட கதை சொல்லலை. நான் ஒரு 2 days தான் டைம் கொடுத்தேன். அவர் ஓகே சொல்லி பண்ணிட்டார் ஸ்டாரை. இதுக்கு வந்து 1 day தான் டைம் கொடுத்தேன் நினைக்கிறேன். சார் இப்படி ஒரு படம் பண்ண போகிறேன், நான் தான் நடிக்க போகிறேன், 1 day தான் டைம் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னேன். ஆஸ் யூஷுவல் அவர் ஓகே சொல்லிட்டாரு. பட் நான் தான் நடிக்க போகிறேன்றனால பட்ஜெட் அவர் ஸ்ட்ரிங் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ படத்தை பெருசாக்க தான் ட்ரை பண்ணார். யுவன் சாராக இருக்கட்டும், ராதிகா மேமாக இருக்கட்டும், யோகி பாபா சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நீங்கள் பேசுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் தான் அதை கேஷ் பண்ண முடிஞ்சது எனக்கு. ரைட். ஸோ இந்த படத்தில் ஸோ இட்ஸ் அ லைக் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் கலர்ஃபுல், இட்ஸ் பிக் அண்ட் இட்ஸ் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதை வந்து ஹவு டிட் இட் பிகம் அன் OTT ஃபில்ம்? ஸோ ஆக்சுவலாக தியேட்டருக்கெலாம் தான் பிளான் பண்ணது. நாங்கள் தியேட்டருக்கெலாம் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து ப்ரொடியூசர் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டைரக்ட் OTT கேட்குறாங்க, என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. ஸோ ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு சின்ன நாங்கள் தேட்டருக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். டக்குன்னு ஒரு சின்ன ஒரு பிளான் சேஞ்சுன்ற ஒரு விஷயம் இருந்துச்சு தவிர, பட் எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இது ஒரு விஷயத்துக்கு நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து இந்த கால் எடுத்துட்டோம். ஐ திங்க் ஒரு விதத்தில் இது நல்ல விஷயந்தான். சார் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ ஒரு டெபியூ ஆக்டருக்கு வந்து இத்தனை லாங்குவேஜில் படம் ஒரே டைம் ரிலீஸ் ஆகுது, இவ்வளோ கண்ட்ரீஸில் பார்க்க போகிறாங்க, போலிஷ் அந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. அதனால் நம்ம லைஃப்பில் ட்ரீம் பண்ணிக்கூட மாட்டோம்ல. ஸோ வந்து போலிஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, ஸ்பானிஷில் ரிலீஸ் ஆகுது, தமிழ், ஹிந்தி. ஸோ கிட்டத்தட்ட ஒரு எல்லா லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகும்போது ஒரு குளோபல் மூவியாக மாறுதில்ல. இதுக்கு வந்து ஐ எம் வெரி ஹாப்பி. அதுக்கு முழுக்க தேங்க்ஸ் ப்ரொடியூசர் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் தான். நீங்கள் தேட்டரில் முதல்ல பார்த்த படம் என்ன? ஞாபகமே இல்லை சார். யூ டோன்ட் ரிமெம்பர்? வேக்லி மேபி டைட்டானிக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஸ்பீட் 2 பார்த்தேன். ஸ்பீட் 2 பார்க்கும்போது எனக்கு 2 வயசு அந்த மாதிரி சம்திங் லைக் தட். அந்த மாதிரி அப்படி தான் ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு படம் என்ன பார்த்தா ஞாபகம் இல்லை. ஜென்ரலாக ஒரு ஏர்லி மெமரிஸ் ஆஃப் தியேட்டர்னா என்ன சொல்லுவீங்க? அதான் இப்போ சொன்ன அந்த டைட்டானிக், ஸ்பீட். தமிழ் படம்னா? தமிழ் படம் வந்து ஞாபகமே இல்லை. ஏன்னா நிறைய பார்த்தாலும் அது ஞாபகம் மாட்டேங்குது. இங்கிலீஷ் படம் ஒரு ஞாபகம் வருது. யூ யூஸ் டு see more English films? ஆமாம் ஆக்சுவலாக பார்த்துருக்கேன் நான். ஓகே. தியேட்டரில் ஒரு இங்கிலீஷ் படம் அப்போனா பழைய அந்த ஜுராசிக் பார்க்கு, டெர்மினேட்டரு அந்த மாதிரி படங்கள், ரொம்ப இந்த இன்டெலெக்சுவலான இங்கிலீஷ் படங்கள் கிடையாது. தமிழில் டப் பண்ணி வர இங்கிலீஷ் படங்கள். ஓகே. அந்த பைலட் தியேட்டர்லாம் வரும். கேசினோ பைலட் தியேட்டர்லாம். ஸோ அது வந்து ஹவு டு தட் இன்ஃப்ளூயன்ஸ் யூ?
இப்போ தமிழ் படங்கள்லேயே பார்த்து நிறைய பேர் வராங்க. ஸோ தேர் சென்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் தமிழாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்தீங்க. ஸோ லைக் டு திங்க் யூ ஹேவ் அ லிட்டில் மோர் ஆஃப் அ வெஸ்டர்ன் சென்சிபிலிட்டி? சார் இப்போ அப்படி கிடையாது சார். நான் கேடிவியில் தமிழ் படங்கள் நிறைய பார்த்துட்டு அது தேட்டருக்கு போனது இந்த மாதிரி படங்கள். பட் தேட்டரில் கேஎஸ் ரகுமார் சார் படம், பாக்யராஜ் சார் படம், இதெல்லாம் எஸ்வி சேகர் சார் படம், இவங்க படங்கள் நிறைய பார்த்துருக்கோம்ல. இந்த என்னோட கேட்டீங்க இந்த தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகம். யா, பிகாஸ் நான் வந்து when I saw प्यार प्रेमा कादल and when I saw Star, I saw one தமிழ் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னு சொல்ல, பட் ஒரு மாதிரி ஐ டோன்ட் even know if this is தமிழ் ஃப்ளேவர், பிகாஸ் தமிழ்லேயே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்கு. பட் ஒரு மாதிரி ஒரு ஸ்டோரிக்கு ஒரு இன்டெகிரிட்டியோட அந்த ரெண்டு படங்களும் போச்சு. அது நான் வந்து இந்த சீன் வந்து இதுக்காக பண்ணணும், இந்த சீன் வந்து அதுக்காக பண்ணணும், ஒரு இங்கே ஒரு சாங் வந்தே ஆகணும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இட் வாஸ் வெரி ஆர்கானிக் ரெண்டு படமுமே. இன்ஃபேக்ட் I still think it's one of Harish Kalyan's best films, प्यार प्रेमा कादल, and Star I still think is one of Kavin's best films. But when you go beyond that, like I just thinking அந்த கவின் அந்த இளன் வந்து லைக் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஐ வாண்டட் டு மேக் தோஸ் ஃபில்ம்ஸ், வெரஸ் இந்த படம் வந்து ஐ எம் மேக்கிங் இட் ஃபார் த ஆடியன்ஸ் அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் சொன்னீங்களா முதல்ல. ஐ வாஸ் கோயிங் பேக் டு தட். எஸ் பட் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நான் கிளியராக ஒரு விஷயம் சொன்னேன். இது ஆடியன்ஸ்க்காக பண்ணுற படம்னால இது என்னோட பிடிக்காத படமே கிடையாது. என்னோட மோஸ்ட் நான் பண்ணதே 3 படம் தான். 3 படத்தில் என்னோட மோஸ்ட் என்டர்டெய்னிங் படம்னா இதை சொல்லுவாங்க. ரைட். விச் இஸ் ஆல்சோ கிரேட்ல. இப்போ ஸ்டார் வந்து எனக்கு மோஸ்ட் பர்சனலி ஃபேவரட் படம் என்னோட ஸ்டார். என்னோட மோஸ்ட் என்டர்டெய்னிங் படம்னா प्यार प्रेमा कल्याणम. ஃபேண்டாஸ்டிக். நான் வந்து உங்களை இதுக்கு முன்னாடி ஐ மீன் வி அக்கேஷ்னலி பீன் இன் டச், பட் உங்களை பார்த்தது வந்து பாம்பேயில் ஒரு ஈவெண்ட்டில். அப்போ வந்து ஐம் நாட் டெல்லிங் த நேம் ஆஃப் த ஸ்டார், பட் நீங்கள் வந்து ஒரு யூ ஹேட் அ ஸ்டோரி தட் யூ ஆர் கோயிங் டு பிச் டு அ பிக் நேம் ஹீரோ. அது என்னாச்சு? அது வந்து சார் அது பட்ஜெட் ரொம்ப பெருசு சார். ஓகே. மேபி அதனால கொஞ்சம் லேட் ஆகுது. நானுமே இப்போ என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன்னா அதை நம்ம ரஷ் பண்ணணுன்ற நீடே கிடையாது. அது நானுமே ஸ்கேலாக பெருசாகி அது வரும்போது அது கரெக்டான பட்ஜெட்டில் கரெக்டான கன்விக்ஷனோட பண்ணணும். ஏன்னா அது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். நீங்கள் கேட்டிங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் அது. அது என்ன மாதிரி ப்ராஜெக்ட்னு சொல்ல முடியுமா? இல்லை எஸ் சார், ஒரு மாதிரி லகானையும் இன்க்ளோரியஸ் பாஸ்டர்டை மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். வாவ், வாட் இஸ் தட் மிக்ஸ்? அதுதான் சர்ப்ரைஸ். அதான் படமா? So it's a very big and ambitious film. Yes sir. So Lagan plus Inglourious Basterds. But dream project now, do you have something like that? Dream project. இந்த ப்ராஜெக்ட் தான். இந்த ப்ராஜெக்ட் தான். ஓகே. இப்போ இருக்கிற தியேட்ரிக்கல் சிச்சுவேஷனில் இப்போ இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் like do you think it's going to be a little easy or difficult to mount that? Very difficult to mount that. Very difficult. அதனால தான் அதோட டிலேக்கான ரீசனே. ஓகே. இப்போ வெரி டிஃபிகல்ட்னு சொல்கிறீங்கல்ல, why? Because I need a star சார். ஏன்னா அவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு கன்ஃபார்மாக ஒரு ஸ்டார் தேவை. அந்த ஸ்டார் வந்ததுக்கப்புறம் நடந்துடும். ஸோ ஆல்ரெடி ஸோ நீங்கள் சொல்லலாம், தனுஷ் சாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்கிரிப்ட் தான் அது. ஸோ தனுஷாருமே வந்து கரெக்டான டைமில் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐம் வெயிட்டிங். So you're waiting for Dhanush's dates. He's kind of unofficially kind of like yeah, verbally. So இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் if you want to make films, எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கு ப்ரொடியூசர்ஸ் இமீடியட்டாக ஓகே சொல்கிறாங்க? அந்த எந்த படங்கள் வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணால் ஓடிடி வாங்கிப்பாங்களோ அந்த படங்களுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஓகே. எந்த படங்கள் வந்து சர்டைன் பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணும்போது இதுக்கு நமக்கான ஓடிடி வேல்யூ இருக்குது, இதுக்கான எல்லாமே பெனிஃபிட் ஆன் டேபிளே கிடைக்குதுன்ற ப்ராஜெக்ட்டுக்கு ஈஸியாக மெட்டலைஸ் ஆகிடும். தட் இஸ் தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே if the producer gets the money through OTT, satellite, music and all that, அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் அப்ரூவ் ஆகுது. எஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து இது திஸ் அனதர் ரிஸ்க் நோ, பிகாஸ் ஓடிடி வந்து பர் இயர் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் படங்கள் தான் வாங்குறாங்கல்ல, கரெக்டா? எஸ். அதுலேயும் ஒரு அந்த கேட்ச் இருக்குல்ல. அதான் சார், எனக்கு அவ்வளோ டீப் நாலேஜ் தெரியல சார். ஓடிடி எப்படி வாங்குறாங்க அது எனக்கு தெரியல சார். ஓகே. ஸோ இப்போது அடுத்து நான் எங்கே வேர் ஐம் கோயிங் இஸ், இப்போ நீங்கள் அடுத்த படம் ஆப்வியஸ்லி யூ ஹேவ் சம்திங் இன் மைண்டில். ஸோ அது பண்ணும்போது ஆர் தேர் சர்டன் ஃபேக்டர்ஸ் தட் யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட்? என்ன மாதிரி ஃபேக்டர் சொல்கிறேன்? லைக் இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வேணும், அப்போ தான் இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஒரு 20 crore பட்ஜெட்டில் ஐடியா இருக்குது. ஸோ அந்த 20 crore பட்ஜெட் I'm going to interrupt. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் 20 crores, is it a small budget, medium budget, or what is it? Is it like a... அது டிபெண்ட்ஸ் அப்பான் த டிரெக்டர் இல்லை சார். இப்போ என்னோட லெவலுக்கு வந்து கொஞ்சம்
டஃப் தான். கொஞ்சம் பிகர் பட்ஜெட். எஸ் எஸ் ஓகே ஓகே. ஸோ ஒருவேளை இப்போ பியார் பிரேமா கல்யாணம் வந்து ஒரு மாசிவ் ஹிட் ஆகுது அப்படின்னா மேபி அது அச்சீவபிளாக இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி டேரக்டரை பொறுத்து சார். ஓகே. சில டேரக்டர்ஸ்க்கு 20 crores ஈஸி பட்ஜெட். அது அகைன் இப்போ நான் சொல்ல போகிற ஹீரோ யார், இப்போ பெரிய ஹீரோ பண்ணுறாங்க அப்படின்னா டேரக்டர் கூட irrelevant தான். ஸோ அந்த ஸ்டார் வேல்யூக்கு அந்த படம் ரைட் ஓகே ஆகிடும். ஓகே. அந்த மாதிரி தான் சார். ஸோ யூ பிளான் தட். ஸோ யூ ஹாவ் டு ஸோ நவ் இப்போ என்னன்னா யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் பியார் பிரேமா கல்யாணம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதோட ரிசல்ட்டை வச்சு யூ வில் ஹாவ் டு பட்ஜெட் த நெக்ஸ்ட் ஃபிலிம். ஆல்வேஸ் சார்ல இப்போ எனி படம் லாஸ்ட் படம் சுத்தமாக இல்லைன்னா நான் 20 crores போய் கதை சொன்னால் யாரும் கேட்பாங்க. ஸோ அது இருக்கு. ஓகே. யா. Okay, so but what is this like what is the idea that you have? ஒரு ஆக்ஷன் காமெடி சார். Okay. யா. ஸோ இது ஏதாவது இருக்கா தட் இஸ் நான் முன்னாடி ஒரு ஜானரை தொட்டேன்னா அது இனிமேல் நான் பண்ண மாட்டேன், நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பியார் பிரேமா காதல் முடிச்சோண்டு இருந்துச்சு. அதனால தான் ஒரு 5 years போயிடுச்சு. ஐ மீன் ஸோ அப்படி அடமெண்ட்டாக இருக்கணுன்ற நீட் இல்லைன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த டைமில் இது எக்ஸைட்டிங்காக இருக்குது, எது ப்ராக்டிக்கலாக வயபிளாக இருக்கோ அது பண்ண வேண்டியதான். ஸோ a director has to be, நீங்கள் சொன்ன வார்த்தை தான், a director has to be flexible. யா has to be சொல்ல மாட்டேன், அது பர்சனல் சாய்ஸ் தானே சார் அது. இல்லை in your opinion. Yes. Because then you can make more films. Exactly. And if you're flexible you can நம்ம எவ்வளோ அதிக படம் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஸோ இப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம அதை பண்ணி நம்ம கற்றுக்கலாம். ஸோ அப்படி தான் பார்க்குறேன் இப்போ அட்லீஸ்ட். Yeah, actually you can, if you're saying mistakes, then where am I, like for example tell me one mistake that happened with Pyar Prema Kadal. காதலா? Pyar Prema Kadal. இப்போ பியார் பிரேமா காதலில் வந்து என்னோட லேர்னிங் பார்த்தீங்கன்னா நான் யாருன்னு சொல்ல, மெயின் கேரக்டர்ஸ் கிடையாது, ஒரு கேஸ்டிங் சாய்ஸ் பெட்டராக பண்ணிக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அந்த மாதிரி கேஸ்டிங் சாய்ஸ் பெட்டர்ன்றதை விட கேஸ்டிங் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நான் அதில் தான் கற்றுக்கிட்டேன். நம்ம அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யாரை வச்சாலும் பண்ணிடலாம், நம்மகிட்ட தான் டேரக்டர்கிட்ட தான் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிடையாது, அந்த கேஸ்டிங் சாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம அதை அங்கே தான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி ஒரு படத்துலேயும் சின்ன லேர்னிங்காக இருக்கும் சார் அப்படி கற்றுக்கிறது. ஸோ இந்த படத்தில் வந்து when you cast somebody like Radhika, she is, அவங்க வந்து ஐ திங்க் இது 49th year in சினிமா நினைக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் இயர் இஸ் 50 years நினைக்கிறேன், 2027. ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வெட்ரன் ஆக்ட்ரஸ், எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் அவங்கள கொண்டு வரும்போது லைக் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் த காஸ்டிங்? சார் நான் மேம் கிட்ட கதை சொல்ல போகும்போதே வந்து இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹீரோ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி தான் கதை சொன்னேன். ஏன்னா அது படம் பார்க்கும்போது தெரியும் எனக்கு. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டீங்க. ஸோ அவங்க தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவங்க தான் ஹீரோவாக இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க காஸ்ட் பண்ணணும்னு தோணுச்சு. எஸ்பெஷலி நான் புது ஹீரோன்றனால எனக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் இவங்கள மாதிரி ஆட்கள் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எம்எஸ் பாஸ்கர் சார், யோகி பாபு சார், குமரவேல் சார், கீதா கலேஷா மேம், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ் இல்லை, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. டக்குன்னு பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அவங்களாம் வந்து இந்த படம் இந்த ஜானரில் இருக்க போகுது, இந்த ஃப்ளேவரில் இருக்க போகுதுன்ற ப்ரீஃப்லாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க, ஓ இது இந்த மீட்டர்லாம் அவங்க பண்ணுறாங்க, அந்த மீட்டர் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மீட்டரில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ எம்எஸ் பாஸ்கர் வந்து ஒரு லைன் இதில் சொல்கிறாரு தட் எவ்ரி சன் திங்ஸ் தட் இஸ் ஃபாதர் இஸ் அன் எனிமி அப்படின்ட்டு. ஆக்சுவலி அது உங்கள் லைஃப்பில் நடக்கவே இல்லை. தட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஃபார் யூ யுவர் ஃபாதர் இஸ் யுவர் ஹீரோ. அது ஒரு ரொம்ப கான்ட்ராஸ்டிங்காக இருந்தது படம் பார்க்கும்போது. அது திங்கிங் இல்லைன்னு இந்த லைன் எழுதியிருக்கா. ஸோ எங்கள் அப்பா கூட ஒரு சீன் வருவார் படத்தில். ஆமாம்மா. ஸோ இது டெல் மீ அபவுட் த வே யூ ஒர்க் வித் யுவன், பிகாஸ் உங்கள் 3 படங்களுக்கும் யூ ஹேவ் யுவன் அஸ் த. எனக்கு அதான் இந்த 3வது படம் சார் இது யுவன் சார் கூட. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு படங்களில் யுவன் சார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரின்சிபல் மாதிரி நாங்களே இமேஜின் பண்ணிப்போம். அப்படியே நாங்கள் வந்து காலேஜ் பசங்க மாதிரியும் ஒரு பிரின்சிபல் மாதிரி இமேஜின் பண்ணிட்டு பேசி தயங்கி இருந்தோம். செகண்ட் படத்தில் நல்லா ஃப்ரெண்ட் ஆகணும். இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். இப்போ எனக்கு நிறைய லிபர்ட்டி இருந்துச்சு. இப்போ ஐ மீன் எப்பயுமே லிபர்ட்டி இருந்துச்சு. இப்போ அந்த ஈஸியாக நல்லா பேச முடியுது சார்கிட்ட. இப்படி தான் வேணும், அப்படி தான் வேணும்னு சொல்ல முடியுது. அவருமே வந்து எப்பயுமே வந்து என்ன சொன்னாலுமே பண்ணி கொடுத்துருவார். ஓகே. அவருக்கு பிடிச்சிருந்தா கூட நம்ம கேட்கணும்னா அதை மாற்றிடுவார். உங்களுக்கு வாட் இஸ் யுவர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்? எனக்கு எந்த மாதிரி பாட்டு இந்த படத்தில் வேணும்னு வாட் இஸ் யுவர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்? இப்போ இந்த படத்தில் 10 சாங்ஸ் சார். இதில்
எனக்கு ஒன்றுமே ஒரு ஜானர் தான், எதுவுமே வந்து ரிப்பீட்டட் ஜானர் எதுவுமே கிடையாது. Right. ஸோ ஒரு சாங்க்கும் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் வந்தது. சில சாங்க்கு ரெஃபரன்ஸே இல்லாமல் அப்படியே ப்ராப்பர் ஒரிஜினலாகவும் கிரியேட் ஆன சாங்ஸுமே இருக்குது. ரைட், அதான் என்ன ரெஃபரன்ஸ் கேட்குறேன். மாப்பிள சிங்கம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் மாப்பிள சிங்கம் சாங். அந்த சாங் பார்த்தீங்கன்னா வந்து ரெஃபரன்ஸே இல்லை சார், இங்கே இந்த சுச்சுவேஷன் ஒரு தெரியும், இங்கே ஒரு ஃபன்னான பாட்டு வேணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறோம். ஃபன்னான அப்போ ஏதாவது ஒரு கீவேர்ட் சொல்லுங்கள் அப்படின்றாரு. கீவேர்டு வந்து மாப்பிள சிங்கம் அப்படின்னும் போது அப்புறம் மாப்பிள தம்பின்னு வச்சுக்கலாமா, மாப்பிள ராசான்னு வச்சுக்கலாமான்னு பேசும்போது 3த்தையும் சேர்த்து வச்சுக்கலாமே அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ வந்து அவர் ரொம்ப எஃபர்ட்லெஸ் கம்போசர் சார். ஃபோன் எடுப்பார், டக்குன்னு அப்படி பாடிடுவார், யோசிக்க மாட்டார், டக்குன்னு பாடுவார், அதுதான் அந்த டியூனாக இருக்கும். ஸோ அந்த டியூன் வந்துருச்சு, டியூன் வந்து ஃபன்னாக வந்துச்சு. ஸோ அவர் கீவேர்டு என்ன, ஃபன்னுன்றது கீவேர்டு. கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கலாம், இந்த ஜென்ரிக்கான ஃபன் சாங்காக வேணாம், கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கான்றது கீவேர்டு. அப்புறம் இந்த வேர்ட்ஸ் கீவேர்டு, இதை வச்சு அவர் ஒரு டியூன் கொடுத்துறாரு. டியூன் கொடுத்தோன்னே எனக்கு இமிடியேட்டாக எனக்கு என்ன வருது சார், இந்த சாங்கை வந்து சிங்கர்ஸ் மாதிரியான பாட வேணாம், கிளவிங்களை வச்சு பாட வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லை அவரும் சொல்ல நானும் அதை மைண்டில் வச்சுருந்தேன் அப்படின்றாரு. ஸோ அப்போ அந்த ஐடியா வருது. அப்புறமா வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நான் ரொம்ப பர்டிகுலராக எனக்கு வந்து இந்த வயசானவங்க தான் வேணும், மதுரையிலேருந்து வேணும் அப்படின்லாம் ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன். பட் உள்ள ரெக்கார்டிங் போகிறோம், யுவன் சார் துபாயில் இருக்கார். ரெக்கார்டிங் அப்போ போகிறோம், 3 பேர் வந்து நிற்கிறாங்க, அவங்க ஒரு 45 அந்த ஏஜில் வந்து நிற்கிறாங்க. பார்த்தோன்னே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு, இவங்க எப்படி அது நான் நினச்சது வராதே அப்படின்னு சொல்லி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. அப்போ என்ன, ஆனால் அந்த டேல ரெக்கார்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை சார் இங்கே ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. பட் அவங்க செம்மையாக மெமிக்ரி பண்ணாங்க. அவங்க இப்போ நீங்கள் நான் சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வயசு அவ்வளோன்னு தெரியும். உங்களுக்கு நீங்கள் பாட்டாக கேட்டிங்கன்னா வயசானவங்க பாடின மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஒரு வயசான பாட்டி வந்திருந்தாங்க. சரி அவங்கள வச்சு பாடலான்னு பார்த்தா அவங்களுக்கு பாட வரலை, ஏன்னா அவங்களுக்கு அந்த டியூன்லலாம் வராது அவங்களுக்கு. ஸோ அப்போ அந்த பாட்டியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பாட்டியை வச்சு பேக்கிங்கில் வந்து டைலாக் மாதிரி போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி கொலாபரேட்டிவாக உருவான சாங் தான் அது. இந்த படத்தில் 2 அன்யூஷுவல் காஸ்டிங்னா, ஒன்று வந்து செந்தில், அது எப்படி வந்தது? பயங்கர ஃபேன் அவருக்கு நாங்கள். ஓகே, செந்தில் சார்லாம் லெஜெண்ட் இல்லை, நம்ம ஊரில் ஒரு சார்லி சாப்ளின் மாதிரி அவர் ஒரு லெஜெண்ட் தான். ஓகே. ஸோ அவரை வந்து இந்த எஸ்பெஷலி பாய்ஸ் படத்தில் ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. அது இந்த கேரக்டருக்கு வந்து வயசான தாத்தா ஒருத்தர் வேணும் அப்படின்னும் போது ஆப்வியஸாக எனக்கு ஃபஸ்ட் சாய்ஸாக அவர் தான் வந்தார். ஆக்சுவலாக செந்தில் சார்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பண்ணது தான். எனக்கு அவருமே சார் பயங்கர லெஜெண்டுன்றதை நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் தெரியும். அவருக்கு நம்ம யூஸ்வலாக நினைப்போம் வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு பண்ணிடுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. எல்லாமே சிங்கிள் டேக்கு. அவருக்கு ஃபஸ்ட்டு சீன் இப்படி நடிச்சார் ஒன்று சார், இந்த இப்படி கிடையாது சார், இந்த படம் ஃபுல்லாக நீங்கள் இப்படி நடிக்க போகிறீங்கன்னு சொன்னது ஒரே பிரீஃப் தான். படம் ஃபுல்லாக அது கன்சிஸ்டன்சி அவர் மெயின்டைன் பண்ணார். ஒரு ஷாட்டை வந்து இந்த ஸ்டாப் ஷாட் மாதிரி எடுப்போம்ல, அவர் அசையாமல் நிற்கணும் பேக்ரவுண்டில், அது மாதிரி ஒரு ஷாட்டை இருந்துச்சு. டிஓபி வந்து சார் அசையாமல் இருக்கணும்னு 2 முன்னாடி சொன்னார். நிறைய ஸ்டாப் ஷாட் பண்ணியிருக்கேன்ப்பா, நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசையாமே இருந்தார். அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணுறது. ஸோ வென் யூ செலக்ட் ஒரு சாமி மேகனா மாதிரி ஒரு கேரக்டர், அவங்க வந்து இதில் ஒரு ரீல்ஸ் மேக்கராக இருக்காங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் ஷீ மேக்ஸ் அண்ட் ஆல் தேட், வாட் இஸ் யுவர் லைக் இந்த மாதிரி எனக்கு ஹீரோயின் வேணும்னா வாட், லைக் 3 படங்களுக்கு ஐ எம் ஆஸ்கிங், ஹவு டிட் யூ சூஸ் த ஃபீமேல் லீட்ஸ்? எஸ், இப்போ ஃபஸ்ட்டு படம் ரைஸா சார். ரைஸா வந்து ப்ரொடியூசரோட சாய்ஸ். ஓகே, ஆஸ் இன் அவங்க வந்து பிக் பாஸ்க்கு அப்புறம் ஹரிஷ் அண்ட் ரைஸா போட்டால் தான் கமர்ஷியலாக வைபிளாக இருக்கும்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ அந்த காம்பினேஷனாக அவங்களுக்கு நான் கொஞ்சம் ரிலக்டடாக தான் இருந்தேன். பட் ஆனால் ரைஸா கூட ஒர்க் ஷாப் பண்ணும்போது அவங்க கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. எனக்கு எப்பயுமே அவங்க கூட ஒர்க் ஷாப்பில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் என்ன தான் ப்ரொடியூசர் சாய்ஸாக இருந்தாலுமே நம்ம கன்வின்சிங்காக இல்லாட்டி பண்ண முடியாதுல்ல. ஸோ அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்து அவங்க ஃபிலிம்ஃபேரே வாங்கினாங்க அந்த படத்துக்கு. அண்ட் ஸ்டாருக்கு வந்து இல்லை ஆக்சுவலி எனக்கும் அந்த அவங்களுக்கு அவ்வளோ நல்லா நடிக்கணும்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் ஐ மீன் ஷி வாஸ் சோ குட் இன் தட் ரோல். இன் தட் ரோல் ஷி வாஸ் வெரி லைக் இட்ஸ் எ டஃப் ரோல் ஆல்சோ. ஸோ அதான் பிகாஸ் அது அந்த ரோலை கொஞ்சம் கரெக்டாக பண்ணலன்னா ஷீ கேன் பிகம் அன்லைக்கபிள் அந்த கேரக்டர். பிகாஸ் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்கல்ல அந்த படத்தில். அது அந்த மீட்டர் கரெக்டாக இல்லைன்னா ஷீ கேன் அந்த கேரக்டர் வந்து பிடிக்காம போக சான்ஸ் இருக்குது. ஸோ தட் ஷீ மேனேஜ் வெரி வெல். ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் அந்த படத்துக்கு ஃபிலிம்ஃபேர் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் நான் எனி ஆக்டர்ஸை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே பாயிண்ட் என்னன்னா, அவங்களுக்கு பயங்கரமாக நடிக்க தெரியுதா இல்லைன்றது செகண்டரி. அவங்க வந்து அதே வில்லிங் டு லேர்ன் அப்படின்றத நான் பார்ப்பேன். அவங்க வந்து கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்களா, நம்ம சொல்லலாம். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது பேச அப்படியே பழக வேண்டியதான். லைக் தெரிஞ்சிடணும் சார், ஒரு சின்ன வைப் தானே, அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு. ஸோ அதுதான் பார்ப்பேன். ஈவன் பிரீத்தி வந்து அவங்க நியூ கமர் தான், தமிழில் அதான் லான்ச் படம். ஸோ அவங்களுக்குமே வந்து
ஆக்டிங் வருமானது எங்களுக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் இன்ஸ்டாகிராமில் இருந்தால் சூஸே பண்ணுறோம். பட் ஆனால் அவங்க பயங்கரமான டான்ஸர். ஸோ டான்ஸர்னாவே அது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் தானே. ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அதில் வரும். ஸோ அதை இங்கே ட்ரான்ஸ்லேட் தான் பண்ணும். அவங்களுக்கு வராமல் இருக்காதுன்றது ஒரு தெரிஞ்சது. அண்ட் ஆல்சோ அவங்களோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப எதை சொன்னாலும் கற்றுக்கிற இதில் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள வச்சு பண்ணிட்டோம். ஷீ இஸ் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர். எஸ். ஸோ நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின் ஹாப்பி ஃபார். அண்ட் அதித்தி பவன்கர் ஆல்ரெடி ப்ரூவன் ஆக்டர். ஸோ அங்கே வந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அண்ட் இதுக்கு சான்வி வந்து குடும்பஸ்தனில் பெரிய ஹிட் இல்லை சார் அவங்களுக்கு. ஸோ குடும்பஸ்தனோட ப்ரொடியூசரு, அப்புறம் பிபிகேவோட ப்ரொடியூசர் சாகர் சார் இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே அவங்க ஆல்ரெடி தெரியும். ஸோ அவங்க கான்ஃபிடண்ட்டாக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இல்லை அவங்க நல்லா அடிப்பாங்கன்னு சொல்லி அவங்க நடித்த தெலுங்கு படத்தில் வந்து சில விஷுவல்ஸ் பார்த்துருக்கேன். பிட்ட கதுலுலாம் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களும் ப்ரூவன் ஆக்டர் தான். சான்வி கிட்ட ஒர்க் பண்ணது வந்து பயங்கர எப்படி சார் சொல்கிறது, நான் இது வரைக்கும் மீட் பண்ணதுலேயே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் வந்து சான்வி. ஸோ ரொம்ப இந்த படம் 32 டேஸில் முடித்தோம் சார். நாங்கள் 32 டேஸில் முடிக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து சான்வி. அசின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஸ்டியூம்ஸ் நிறையா இருக்கும். எந்த விதமான ட்ராமாவும் இல்லாமல் அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக என்ன கேட்டாலும் டக்குன்னு பண்ணி அந்த கோஆப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுச்சு இந்த படம். வாட் இஸ் த டஃப் திங் அபவுட் மேக்கிங் அ காமெடி ஃபிலிம்? லைக் இந்த ஃப்ளேவரில், தட் இஸ் நான் வந்து ஒரு பாயிண்ட்டை சீரியஸாக சொல்ல வந்தாலும் அது வந்து ஃபன் ஃப்ளேவரில் சொல்லணும், ஒரு எனர்ஜியோடு சொல்லணும். வாட் இஸ் த டஃப் திங் அபவுட் தட்? வாட் இஸ் டிஃபிகல்ட்? பண்ணும் போது டிஃபிகல்ட் எதுவும் இல்லை சார். அது ஒர்க் அவுட் ஆகாட்டி தான் டிஃபிகல்ட். நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக தான் பண்ணுறோம். இதெல்லாம் ஜாலியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குன்னு நினச்சி தான் பண்ணுறோம். அது ஒர்க் அவுட் ஆகாதப்போ தான் நமக்கு தெரியுமே தவிர பண்ணும் போது டிஃபிகல்ட்டாக ஃபீல் ஆகலை. இஸ் தேர் எனிதிங் அபவுட் லைக் ஒரு பிகாஸ் நீங்கள் 2 ட்ராமாலேருந்து வந்திருக்கீங்க, இஸ் தேர் எனிதிங் டிஃப்ரெண்ட் அபவுட் த வே யூ யூஸ் த கேமரா ஃபார் இன்ஸ்டன்ஸ்? இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பியார் பிரேமா கல்யாணம், இதில் இந்த அட்ராசிட்டி சாங் பார்த்தீங்களா சார், அதாவது ஓவரால் ஃபிலிம் இப்படி தான் இருக்க போகுது அப்படியே டிசிஷன் எதுவும் எடுக்கல. அந்தந்த விஷயங்கள் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் அட்ராசிட்டி சாங் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடியோ மாதிரியே இருக்கணும். சினிமாட்டிக்காக எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப ஷேக்கியாக ஒரு கேண்டிடாக இருக்கணுன்றது அந்த சாங்க்கான ரெஃபரன்ஸ். ஸோ அது மாதிரி படத்தில் ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குமே தவிர ஓவரால் டொனாலிட்டின்றது வந்து கலரில் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அப்படி எதுவும் டிசைட் பண்ணல. பிகாஸ் தேர் வாஸ் ஒன் பர்டிகுலர் ஷாட் வேர் உங்கள் ரியாக்ஷன் ஷாட் வந்து அப்படியே க்ளீனாக காமிக்காமல் ஒரு ட்ராக் ஜூம், டாலி ஜூம் மாதிரி போயிட்டு யூ ஷோ யுவர் எக்ஸாக்ட்லி. அதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சீன்லாம் இருக்கும், ராதிகா மேமுக்கு எனக்கு நடக்கிற சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரீட்மெண்ட்டே ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி தான். ஸோ அந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை தான் எங்களுக்குள்ள போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஒரு கேரிகேச்சரிஸ்டான ஆக்டிங்கும் இருக்கும். ஸோ அப்போ அதுக்கான நீங்கள் சொல்ல அந்த வெர்டிகோ ஷார்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். அது பேர் வெர்டிகோ ஷார்ட்டில். ஆமாம், படம் அதனால். ஸோ யா, ஸோ ஆக்சுவலி இந்த ஒரு ஜாலியாக ஒரு படம் முடிச்சிட்டிங்க. ஸோ கேன் யூ டெல் அஸ் வாட்ஸ் நெக்ஸ்ட்? அப்படி எதுவும் பிளான் இல்லை சார். ஐ மீன் ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி கமிட் ஆகிருக்கும். ஓகே. ஹோப்ஃபுல்லி நானும் சேம் ப்ரொடியூசர் சாகர் சார் தான் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் பிளான் எதுவும் பண்ணல சார். வெயிட் பண்ணி தான் பண்ணோம். நோ, பட் the next one is kind of locked. Yes. Okay, nice. Can you tell us what it is? அது சொல்லக்கூடாது சார், பெரிய சீக்ரெட்னு எனக்கு அடிச்சு சொல்லியிருக்காங்க. ஐயோ, அவ்வளோ பெரிய சீக்ரெட். என்ன ஜானர் தான் சொல்லலாமா? ட்ராமா தான் சார், ட்ராமா. யா உங்களோட ஃபேவரட் ட்ராமா. பட் தேங்க்யூ இலன், ஆல் த பெஸ்ட் as an actor. அண்ட் எனக்கு இந்த படத்தில் வந்து ஐ தாட் இட் வாஸ் வெரி லைக் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கார்ட்டூனிஷ் எக்ஸாஜரேஷனோட பண்ண அந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப், ஐ ஹோப் யூ ஹேவ் லைக் as in நீங்கள் ஃபியூச்சர்லி யூ வாண்ட் டு கண்டினியூ திஸ் ஆர் பி அ டைரக்டர் ஆர்? ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணணும் சார். அதுதான் பிளான். ஸோ வெளி அவுட்சைட் டைரக்டர்ஸ்க்கும் பண்ணணும். இப்போ சொன்னல சாகர் சார் கூட இன்னொரு படம் பண்ண போகிறேன். அது வந்து டைரக்ட் பண்ண படம் தான். நீங்கள் வெறும் டைரக்ஷன் தான். ஓகே. பட் நீங்கள் யூஆர் ஆல்சோ ஓப்பன் டு இன்னொரு டைரக்டர் வந்து நீங்கள் வந்து என் படத்தில் நடிங்கன்னா யூஆர் ஓகே தட்? 100% சார், 100%. ஓகே, சொல்லிடுங்க அதெல்லாம். ஆமாம், சொல்லிடணும்ல. எனக்கு வாய்ப்பு கொடுங்க, படம் பாருங்க, நல்லா அடிச்சதுன்னா வாய்ப்பு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் இலன், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாய். Let's go holidays. Travel beyond boundaries. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம்.
Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.